ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எந்த வெப் சீரிஸோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பயோபிக் மூவிங்க. இந்த வெப் சீரிஸோட நேம் பார்த்தீங்கன்னா ரனிட்டி பாலகோர் பியன்ஸ். அதாவது இது இந்த வெப் சீரிஸோட வந்து ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபிநந்தன் அதாவது M21 விமானத்தை எடுத்துட்டு போய் பாகிஸ்தான் விமானத்தை வந்து சுட்டு வீழ்த்தி பாகிஸ்தான்ல விழுந்துடுறாரு. அவரை வந்து எப்படி இந்தியா மீட்டு கொண்டு வந்தாங்க, இதுதான் வந்து இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் கதை பார்த்தீங்கன்னா. இங்க இந்த வெப் சீரிஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2019 பிப்ரவரி 14 பாத்தீங்கன்னா புல்வாமால வந்து ஒரு 41 ராணுவ வீரர்கள் வந்து ஒரு வாகனத்துல வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் வந்து அந்த வாகனத்து மேல வந்து மோதி அதை பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த 41 பேர் இறந்துடுறாங்க. இதை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி இந்திய ராணுவம் வந்து விசாரணை பண்றாங்க. அதுல என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஜெய்சி முகமது அமைப்பை சேர்ந்தவங்க தான் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சோன்னா வந்து இந்திய ராணுவம் வந்து ஜெய்சி முகமது வந்து எங்க இருக்கிறாங்க, அவங்க அந்த அமைப்பு வந்து எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி பாகிஸ்தான்ல தொலைவரப்பதான் பாத்தீங்கன்னா பாலக்கோட்ல வந்து அவங்க வந்து ஒரு கேம்ப் போட்டிருக்காங்க அப்படின்னு இவங்க கண்டுபிடிச்சோன்னே அங்க போய் அட்டாக் பண்ணணும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எது பாலக்கோட்ல போய் விமானத்து மூலியமா போய் வந்து ஜெய்சி முகமது அமைப்பு கேம்பை வந்து அழிச்சிடலான்னு முடிவு பண்றாங்க. இந்திய ராணுவம் வந்து என்ன பண்றாங்க, ஏர்போர்ட்ஸ் அதாவது விமானத்தை எடுத்துட்டு போய் ஜெய்சி முகமது அமைப்போட கேம்ப் மேல வந்து ஃபயர் பண்ணி அதை வந்து அங்க வந்து ஒரு 300 பேர் இருக்கிறாங்க. அவங்க 300 பேர்த்த வந்து கொன்றாங்க. கொன்னுட்டு விமானம் வந்து இந்தியாவில வந்து தரையிறங்கிறாங்க. அப்ப வந்து பாகிஸ்தான் ஒரு கிளைம் பண்றாங்க, அதாவது இந்தியா வந்து பாகிஸ்தானோட எல்லை வந்து தாண்டி வந்தது உண்மைதான், ஆனா வந்து ஜெய்சி முகமது அமைப்பை வந்து யாரும் தாக்கல, அங்க யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கிளைம் பண்றாங்க பாகிஸ்தான். அப்ப வந்து பாகிஸ்தான் ஒரு முடிவு பண்றாங்க, நம்மளோட எல்லையை எப்படி இந்தியா வந்து கிராஸ் பண்ணி வந்து உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எல்லையை கிராஸ் பண்ணி போய் நம்ம வந்து ஒரு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து முடிவு எடுக்கிறாங்க. அப்ப பாகிஸ்தான் விமானமான F-21 விமானத்தை எடுத்துட்டு போய் இந்தியா எல்லையை வந்து கிராஸ் பண்ணி போய் இந்தியா படையினர் மேல வந்து தாக்குதல் நடத்துறதுக்கோசரம் விமானம் வந்து பறக்குது. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம அபிநந்தன் அவர் வந்து M-21 விமானத்தை வந்து இயக்குறாரு. அதாவது F-21 வந்து MiG-21 விமானத்தை விட வந்து இது வந்து அதிநவீன விமானம். அது அதை வந்து நம்ம அபிநந்தன் வந்து சுட்டு வீழ்த்தி பாகிஸ்தான்ல போய் விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய ராணுவம் வந்து ரொம்ப ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து பாகிஸ்தானுக்கு ப்ரெஷர் கொடுத்து நம்ம அபிநந்தன் வந்து மீட்டு கொண்டு வந்துடுறாங்க இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு கிளைம் பண்றாங்க, அதாவது நம்ம அபிநந்தன் வந்து பாகிஸ்தான் விமானத்தை வந்து சுட்டு வீழ்த்தினது வந்து பொய்யே, அதே மாதிரி பாகிஸ்தான் தீவிரவாதிகளை வந்து கொன்ன இடமும் வந்து அங்க யாருமே இல்லை, யாரையுமே கொல்லல அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. அதை வந்து இந்தியா வந்து அங்க கொன்னதையோ அப்புறம் பாகிஸ்தான் விமானத்தை வந்து சுட்டு வீழ்த்தினதையும் வந்து ப்ரூவ் பண்றாங்க. இது வந்து இது கதையா நம்ம பாக்குறப்ப சூப்பரா இருக்குங்க. அதாவது ஒரு பயோபிக் மூவில வந்து இவ்வளவு ஆக்டர் வந்து ஒவ்வொரு ஆக்டர் வந்து சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டரை வச்சு அந்த கேரக்டரை வந்து அபிநந்தன் கேரக்டர் வந்து யார் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம பிரசனம், அவங்களும் வந்து சூப்பரா பண்ணியிருப்பாங்க. நம்ம பாகிஸ்தான்ல வந்து ஒரு இந்திய உளவாளியா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, அவரோட நடிப்பு வந்து இதுல வந்து சூப்பரா இருக்குங்க. இந்த படத்தை வந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜியோ ஹாட் ஸ்டார்ல இருக்குது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.